அனைவருக்கும் வணக்கம். எல்லா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய வீட்டிலேயே ரொம்ப இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயிலில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் நாங்கள் சேர்த்துருக்கோங்க. இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணி அனுப்பி வச்சிருவோம். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோங்க. வாங்க இப்போ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹெர்பல் ஆயில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல கருவேப்பிலை முடியோட வேர்க்கால்களை திடப்படுத்தி முடி நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்ததா வேப்பிலை நம்ம தலையில ஏற்படக்கூடிய பேன், ஈறு, பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அரிப்பு இது மாதிரி அனைத்து பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. முருங்கைக்கீரையில அதிகமான அளவு இரும்பு சத்தும் துத்தநாகமும் இருக்கு. இது நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அடுத்ததா பொன்னாங்கண்ணி கீரையும் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா மருதாணி இளநரை மற்றும் நரைமுடி பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். மருதாணி நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குங்க. அதனால இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்ஃபையும் உடம்பையும் நல்லா குளுமையா வச்சிருக்கும். அடுத்ததா செம்பருத்தி இலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க எண்ணெயில சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி இலையும் இளநரை, பொடுகு மற்றும் தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கும் நம்மளுடைய தலைமுடியை நல்ல கருமையா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பசுமையான இலைகளா வாங்கி சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்ததா கற்பூரவள்ளி இலைகளும் நம்ம தலையில ஏற்படக்கூடிய இளநரை மற்றும் பொடுகை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெய்க்கு இது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்குங்க. கற்பூரவள்ளி இலைகள் எவ்வளவு கிடைச்சாலும் இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது முடக்கத்தாங்கீரை முடி உதிர்வையும் நரைமுடி வராமலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடிக்கு ஒரு நல்ல கருமையும் கொடுக்கும். அடுத்ததா வெற்றிலை முடி உதிர்றதை வேகமா கண்ட்ரோல் பண்ணுங்க, பொடுகு வராமலும் பாதுகாக்கும். அடுத்ததா நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்ப் பகுதியில ரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டி முடி வேகமா வளர்றதுக்கு உதவியா இருக்கும். நெல்லிக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இளநரை மற்றும் நரைமுடி பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா அருகம்புல் நம்ம தலையில உள்ள தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி முடி வேகமா வளர்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா இது சோற்றுக்கற்றாழை. இதுவும் நம்ம தலைமுடியில உள்ள தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இது உடம்புக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். முடியை நல்லா சாஃப்டாவும் நல்லா ஷைனிங்காகவும் வச்சிருக்கோங்க. அடுத்ததா இது யூக்கலிப்டஸ் இலைகளுங்க. இது முடி உதிர்வை நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடி வளர்ச்சியை நல்லா அதிகரிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெய்க்கு ஒரு நல்ல வாசனையும் கொடுக்குங்க. அடுத்ததா பூண்டும் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேங்க. பூண்டுல உள்ள விட்டமின் சி மற்றும் கொலாஜன் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடியை நல்லா வேகமா வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரியே சின்ன வெங்காயத்துல அதிகமான அளவு சல்ஃபர் இருக்கிறதுனால இதுவும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இந்த ரெண்டையுமே எண்ணெய் காய்ச்சும் போது அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா உரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் இன்னைக்கு துளசி எடுத்திருக்கேன். துளசி நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா கூல் பண்ணி பொடுகு பிரச்சனையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது கருந்துளசி ரெண்டுமே கிடைச்சாலும் நீங்க சேர்த்துக்கோங்க, இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுவும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். அடுத்ததா இது மறிக்கொழுந்து நம்மளுடைய ஸ்கேல்ப் மற்றும் முடியில ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கி எப்பவும் ஒரு ஈரப்பதத்தோட வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெய்க்கு நல்ல வாசனையும் கொடுக்கும். இது கீழா நெல்லி உடல் உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய முடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிச்சு கொடுக்கும்.
அடுத்ததாக நான் கேரட்டும் பீட்ரூட்டும் எடுத்திருக்கேங்க. கேரட்டும் பீட்ரூட்டும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியை வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உடஞ்சி போகிறது, முடி கொட்டுற பிரச்சனை, முடி வறண்டு போகாமல் இருக்கிறது, முடியை ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு வராமலும் பாதுகாக்கும். அடுத்ததா செம்பருத்தி, ஆவாரம்பூ மற்றும் ரோஜா இதழ் எடுத்திருக்கேங்க. இந்த மூணுமே முடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை நல்லா அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடியை நல்ல சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சிருக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ப் பகுதியில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அரிப்பு மற்றும் பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புல உள்ள அதிகமான அளவு பயோட்டின் மற்றும் ஒமேகா 3 ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வளர வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததான் நான் வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா முளைக்கட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இதுல உள்ள அதிகமான அளவு புரோட்டீனும் நிக்கோட்டினிக் ஆசிடும் முடி வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கறதோட பொடுகையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததான் இது கடுகுங்க. கடுகு பொடுகுக்கு காரணமா இருக்கிற ஃபங்கஸை வரவிடாம தடுக்கும். இது ஆளி விதை. ஆளி விதை முடி உடஞ்சு போறது, முடி வெடிச்சு போறது, இது எல்லாத்தையும் சரி பண்ணி முடியை நல்லா ஒரே மாதிரி நீளமாகவும் அடர்த்தியாகவும் நல்லா சாஃப்டாகவும் வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா எலும்புச்சம்பழம். இதுல உள்ள விட்டமின் சி நம்ம தலையில ஏற்படக்கூடிய பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் அரிப்பு இது எல்லாத்தையும் சரி பண்ணி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா இது ஓமம். ஓமம் இளநரை மற்றும் பொடுகு கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா நான் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. முடியை நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்ததா கிராம்பு. கிராம்பு நம்மளுடைய ஸ்கேல்ப் பகுதியில் அரிப்பு ஏற்படாம பாதுகாக்கும். அடுத்ததா கருப்பு எள்ளு எடுத்திருக்கோம். கருப்பு எள்ளுல உள்ள அதிகமான அளவு ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுது. இதுல உள்ள அதிகமான அளவு மாய்ச்சர் நம்மளுடைய முடி நல்லா வறண்டு போகாம நல்லா சாஃப்டாகவும் நல்லா நீளமாகவும் வளர்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்ததா மிளகு. மிளகுல உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடி வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பட்டை. பட்டை ஸ்கேல்ப் பகுதியில ரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இது வெட்டிவேர். வெட்டிவேர் நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வெட்டிவேர் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். வெட்டிவேரை நம்ம எண்ணெயில சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும். அடுத்ததா ஜடாமாசி. இது ஒரு ஹிமாலயன் ஹெர்ப். இது முடியோட வேர்க்கால்களை நல்லா வலிமையாக்குது. முடியை ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல சில்கியாகவும் வச்சிருக்கோங்க. முடி உடஞ்சு போறது, ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும். முடியை நல்லா கருமையா வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். இது வேம்பாலம் பட்டம். இது முடி உதிர்வை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி வளர்றதுக்கும் உதவியா இருக்கும். அடுத்ததா அவுரி இலை பவுடர். அவுரி இலை பவுடரை நாம நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாக நாம நேச்சுரல் ஹேர் டை பவுடருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் பொடி, மருதாணி மற்றும் அவுரி இலை யூஸ் பண்ணுவோம். அந்த மூணுமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹேர் டையோ ஹேர் கலரோ யூஸ் பண்ணாமல் இயற்கையாகவே நம்மளுடைய முடியை நல்லா நரைக்காமல் இளநரை வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்ததான் நான் இதுல கடுக்காய் மற்றும் குப்பைமேனி இலை பவுடர் சேர்த்திருக்கேன். இந்த குப்பைமேனி இலை பவுடர் குப்பைமேனி இலையாவும் சேர்க்கலாம், இல்லை நீங்க பவுடரா கிடைச்சாலும் கூட சேர்த்துக்கோங்க. குப்பைமேனி இலை நம்மளோட முடியோட வேர்க்கால்களை ஆரோக்கியமான முறையில பாதுகாத்து நம்மளுடைய முடி வளர்ச்சியை இயற்கையான முறையில அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததான் நான் திரிப்பலா பவுடர் சேர்த்திருக்கேன். இந்த திரிப்பலா பவுடர்லயுமே கடுக்காய் சேர்த்திருப்பாங்க. திரிப்பலா பவுடர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரிப்பலா பவுடருங்கிறது ஒரு 3 பவுடர்
பவுடர் சேர்ந்ததுங்க. நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் மற்றும் கடுக்காய் சேர்ந்தது. இந்த திரிபலா பவுடர் அப்படின்னா இது அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. திரிபலா வந்து இயற்கையான முறையில முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்குது, நரைமுடியை தடுக்குது, முடி வளர்ச்சியை நல்லா கண்ட்ரோல் பண்றதோட மட்டும் இல்லாம நரைமுடி மற்றும் பொடுகு பிரச்சனையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. முக்கியமா அலோபேசியா அப்படிங்கிற பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் வந்து இந்த திரிபலா. இது அதிமதுரம் பவுடர். அதிமதுரம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு நம்ம முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியோட வேர்க்கால்களில் ரத்த ஓட்டத்தை தூண்டுறதன் மூலமாக முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். பொதுவாக நீங்கள் எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பவுடரையும் கலந்துக்கோங்க. ஏன்னா அது முடிக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக இது வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வந்து நம்ம தலையில் ஏற்படக்கூடிய ஈறு, பேன் மற்றும் பொடுகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம எண்ணெய்க்கு இது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும். அடுத்ததா இந்த எண்ணெயோட நான் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் வந்து சேர்க்க போறேங்க. நல்லெண்ணெய் வந்து பாதிக்கப்பட்ட தலைமுடிக்கு புத்துயிர் அளிக்கும் திறன் கொண்டது. தலைமுடி வறண்டு போகாமலும் பாதுகாக்கும். அடுத்ததா விளக்கெண்ணையும் முடி வளர்ச்சி மற்றும் முடி உதிர்வை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உச்சந்தலையில ஏற்படக்கூடிய தொற்றுக்களையும் நல்லா சரி பண்ணி கொடுக்குங்க. கூந்தல் வறண்டு போகாம எப்பவும் ஒரு ஈரப்பதத்தோடையும் நல்ல ஒரு ஷைனிங்கோடவும் வச்சிருக்க நமக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். இது ரெண்டுமே உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்குங்க. அதனால நம்ம தேவைப்படுற அளவு தேங்காய் எண்ணெயோட ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ரெண்டையுமே சேர்த்துக்கிறது வந்துட்டு நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி மொத்தம் 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் சேர்த்து இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஆயில் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.